ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்களை விசாரிக்கும் உச்சநீதிமன்ற அமர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதா, தோழி சசிகலா மற்றும் சுதாகரன், இளவரசி ஆகியோரை கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பான கர்நாடக அரசு, திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், வழக்கின் மூல புகார்தாரர் சுப்பிரமணிய சுவாமி ஆகியோர் தனித்தனியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்நிலையில் ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள மனுக்களை விசாரிக்கப் போகும் நீதிபதிகளின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பினாகி சந்திரகோஷ், R.K. அகர்வாலை கொண்ட அமர்வு விசாரிக்கும் என உச்சநீதிமன்ற பதிவாளர் அறிவித்துள்ளார். இவ்வழக்கில் வரும் 27ஆம் தேதியன்று விசாரணை துவங்க உள்ளது. இதனிடையே ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து 338 பக்கங்களுக்கு கூடுதல் ஆவணங்களை அன்பழகன் சார்பில் அவரது வக்கீல் உச்சநீதிமன்றத்தில் வியாழனன்று தாக்கல் செய்தார். அதேபோல இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள லக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளிட்ட 6 நிறுவனங்களுக்கு எதிராக 400 பக்க ஆவணங்களையும் அன்பழகன் வக்கீல் தாக்கல் செய்துள்ளார்.